தேர்தலில் தோற்றுருவோமோன்ற அந்த பயம் வந்தால் கூட நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா கடைசி நேரத்தில் இந்த மாதிரிலாம் பண்ண ஆரம்பிப்பீங்க. இது வந்து சரியா தவறா, மக்கள் அதை எப்படி பார்க்குறாங்கன்றது தேர்தல் முடிவில் தான் வரும். நான் என்ன பார்க்குறேன்னா, ஏன் இந்த மார்ச், ஏப்ரல், மே தான் வந்து வெயில் பயங்கரமாக காயுதா? போன மார்ச், ஏப்ரல்லாம் நம்ம ஊர் என்ன குன்னூர், கோத்தகிரி மாதிரி இருந்ததா மெட்ராஸு? அப்போ வெயில் அடிக்கலையா? இல்லை அதுக்கு முன் வருஷம் கொடை வரலையா? 2024 பாராளுமன்ற தேர்தல் வந்துச்சு. அப்போ யாரும் வந்து ஒரு பார்சாதியோ, ஒரு கேசரியோ, இல்லை ஒரு கிஷோர் குமார் லால் போய் கேஸ் போடலையா? வந்து கேஸு போட்டுருவாங்க, பாஜகவை முடக்கிடும். அதனால் நாங்கள் முன்கூட்டியே வந்து அதெல்லாம் வந்து கதைக்கு வந்து சொல்கிறதுக்கு ஒரு பிரச்சாரமாக அதை பயன்படுத்தலாம். மற்றபடி அது நிதர்சனமான உண்மை இல்லை. நிதர்சனமான உண்மை பெண் வாக்காளர்களை கவரணும், வாக்கை திரும்பி வாங்கி வெற்றி பெறணுன்ற அந்த நோக்கம். அதுதான் அதில் யதார்த்தமான அரசியல். அதை வந்து ஸ்டாலின் அவர்கள் செய்கிறாரு. இன்னொன்று, ஸ்டாலின் அவர்களுக்கு ஒரு அழுத்தம் இருக்குது. மற்ற துறையில் வந்து தமிழக அரசுக்கு நிறைய துறையில் கெட்ட பேர் வருது. அங்கங்கே போராட்டம் இருக்குது. ஒரு சில விலைவாசிகளெல்லாம் ஏற்றிட்டீங்க. சொத்து வரி, தண்ணி வரி, கரண்ட்டு பில்லு, அதுக்கப்புறம் டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட்டில் ஒரு சில சார்ஜஸ்ஸு, வீடு கட்டுறதுக்கு உண்டான அனுமதி, பட்டா, அது மாதிரி விஷயம்லாம் லஞ்சம் இல்லாமல் எதுவும் நடக்கிறது. இப்போ இதெல்லாம் மக்களை பாதிக்கிற செயல் கொஞ்சம் பண்ணியிருக்கீங்க. இப்போ அதுக்கெல்லாம் நிவர்த்தியாக இல்லை அதை சரி செய்வதற்கு, அந்த கோவத்தை குறைப்பதற்கு உண்டான ஒரு யுக்தியாக இந்த 5000 ரூபா போடப்பட்டதாக நம்ம பார்க்கலாம்.